சமூக வலைதளங்களில் உலவி வரும் செய்திகளை தருவதற்காக மிர்னாலினி இணைந்திருக்கிறார். ஹசாரா, இன்னைக்கு சமூக வலைதள பதிவுகளில் முதல்ல பார்க்குறது, அதாவது பிரிட்டன்லேருந்து ஜோர்டான் ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நபர், 21 வயதை உடைய இந்த நபர் வந்து பிரிட்டன்லேருந்து தாய்லாந்துக்கு டூர் போயிருக்காரு. ஆனால் போன அந்த இடத்துலேருந்து அவர் மிஸ் ஆகிட்டார். ஸோ மிஸ் ஆன அந்த ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்குது. அவர் மிஸ் ஆகி 4 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரை பற்றியான எந்த செய்தியுமே கிடைக்கல. இது வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல இவர் வந்து தாய்லாந்துக்கு டூர் போனப்போ அவர் தொலைஞ்சு போகிற அந்த தருணத்தில் இருக்கும்போது ஒரு தடவை அவங்க அம்மாவுக்கு காண்டாக்ட் பண்ணி, இனிமேல் உங்களையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்னை விடவே மாட்டேங்கிறாரு, இதான் நான் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து இவரை பற்றியான எந்த தகவலும் கிடைக்காதது வந்து சமூக வலைதளத்தில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து அவங்களுடைய உறவினர்கள் வந்து இவரை எப்படி சமூக வலைதளங்களின் வாயிலாக இவங்களை எப்படி தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ஸ்பானிஷ் பிரைம் மினிஸ்டர், இவரை வந்து ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறேன், அவங்க கூட இருந்து செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து அவருடைய கன்னத்தில் பஞ்ச் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய பேரால் பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ ஷாக்கிங் மூமெண்ட், ஸ்பானிஷ் பிரைம் மினிஸ்டர் இஸ் பஞ்ச்ட் இன் தி ஃபேஸ் பை எ டீனேஜர். அதாவது இவருக்கு வந்து சுமார் ஒரு 17 வயசு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து தம்ஸ் அப் சிக்னல் கொடுத்துருக்காரு, ஸ்மைல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், இதனுடைய புகைப்படங்கள் நிறைய வந்து சமூக வலைதளத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக நமக்கு வந்து பொதுவாக இப்போ வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஜீனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டிபேட்ஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இங்கே குறிப்பாக இந்த பதிவை என்ன சொல்லுது அப்படின்னா, ஹவு கேன்சர் இஸ்ன்ட் இன் ஆல் அவர் ஜீன்ஸ். அதாவது நம்மளுடைய ஜீன்ஸில் கேன்சர் செல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நம்மளுடைய வாழ்வியல் முறை, நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் வந்து கேன்சருக்கு அதிகமாக வித்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சயின்டிஸ்ட். குறிப்பாக இந்த பதிவை என்ன சொல்லுது அப்படின்னா, வந்து துரித உணவுகள், நம்ம வந்து சாலையோரம் விற்கப்படக்கூடிய இந்த உணவுகளை சாப்பிட்றது, அதிகமாக வந்து சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் நமக்கு வந்து கேன்சர் வந்து அதிக அளவில் வருது. ஸோ எந்தெந்த செயல்களால் நமக்கு இந்த கேன்சர் செல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல அதிகரிக்கலாம் அப்படின்னு கூட இந்த ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நிறைய பேர் அதிக அளவில் இப்போ மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக மருத்துவத்துறையில் ஹெச்ஐவி வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து வரக்கூடிய இந்த வேக்சினேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இப்போ வந்து இதில் அடுத்த ஒரு முன்னோட்டமாக, அடுத்த ஒரு மேலே போகும் விதமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஆன்டிபாடியை வந்து கூடிய விரைவில் வந்து சயின்டிஸ்ட் வந்து முழுசாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 90% வேலை வந்து அதில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெச்ஐவி வைரஸ்க்கு வந்து ஒரு வேக்சினேஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இந்த பதிவு சொல்லுது. அடுத்தபடியாக டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இவரை பற்றியான இந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட், யூஎஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட், இவரை பற்றியான நிறைய கருத்துக்கள், சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் நம்ம எப்போதுமே பார்க்குறது உண்டு. அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்தா இவர் கூறக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நம்ம ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் பார்த்துட்டே இருக்கோம். அதில் வந்து இப்போ மலாலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் கூறுகிற கருத்து எல்லாமே ரொம்ப ட்ராஜிக்காக இருக்குது அண்ட் ஃபுல் ஆஃப் ஹேட்ரட், ஒரு வெறுப்புணர்வின் வெளிப்பாடாக தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலாலா யூசப்சாய் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலும் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. அடுத்ததாக கிறிஸ்மஸ் வந்து இப்போ நெருங்க இருக்கிற சமயத்தில் வந்து இந்த குவாலிட்டி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த ஸ்வீட் பேக்கெட்ஸ், இதெல்லாம் வந்து பொதுவாக மக்கள் வந்து கிஃப்ட் பேக்கெட்ஸாக வாங்கக்கூடியது. ஸோ வந்து கிட்டத்தட்ட 1998 ஆரம்பிக்கப்பட்ட இந்த குவாலிட்டி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த கிஃப்ட் பேக் வந்து எந்த சைஸில் இருந்து இப்போ வந்து 2015 என்ன சைஸில் வந்துருச்சு. ஸோ இதனுடைய சைஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது. ஆனால் இதோட சைஸ் குறைஞ்சாலும் இதுலேருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிறிஸ்மஸை பற்றியான இந்த தகவலையும் நிறைய பேர் வந்து பகிர்ந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இன்றைக்கி உலக அளவிலான சமூக வலைதள பதிவுகளாக இருக்குது. Thank you.